நேத்து நாங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்கல்ல. ஏன்ல அப்படி கேக்குற? நாங்க சேட்டை செய்யாம இருக்கிறது எங்க தொந்தரவு இல்லாம இருந்திருக்கும்ல உங்களுக்கு. இல்லனா நானும் அவளையும் ஏதாவது சண்டை போட வைக்க இருப்போம், நீங்க கத்திக்கிட்டே இருப்பீங்கல்ல. நேத்து நல்லா நிம்மதியா ஃப்ரீயா இருந்திருப்பீங்கல்லம்மா. அது என்னமோ உண்மைதான்ல. ஆனாலும் இத்தனை நாள் நீங்க வீட்லயே இருந்துட்டு இருந்தீங்களா, திடீர்னு போனவுடனே அம்மாவுக்கு அது ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படி இருந்துச்சு, அப்புறம் சரியாயிடுச்சு. ஏமா எனக்கும் தாமா உங்களை தேடிச்சு ஸ்கூல்ல. அப்படியாம்மா? ஆமாம், இத்தனை நாள் வீட்லயே இருந்துட்டீங்கல்ல அம்மா கூடயும், அதான் அப்படி இருந்திருக்கும். அடுத்து கொஞ்ச நாள் போக போக சரியாயிரும் என்னம்மா? சரிம்மா. இப்போ இருந்தேவும் அன்னன்னைக்கு நடத்துறது அன்றைக்கே படித்து முடிச்சிருங்க சரியா? மொத்தமாக நாளைக்கு படிப்போம் நாளை கழிச்சு படிப்போம் சேர்த்துட்டே வந்துடாதீங்க. அவள் கழுத பொதி சபத மாதிரி சமந்துட்டு கிடக்கணும் ரெண்டு பேரும். ஏம்மா நேற்றுலாம் ஒன்றும் நடத்தலம்மா. நேற்று தானம்மா ஃபர்ஸ்ட் டே, அதனால சும்மா தான் இது பேசிக்காக தான் நடத்துனாங்க. அது சரியில்ல, இருந்தாலும் அப்பப்போ நடத்துறத படின்னு சொன்னேன். சரிம்மா. சரிம்மா, நேரம் ஆகுது, நாங்கள் கிளம்புறோம் ஸ்கூலுக்கு. சரி, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுது, கிளம்புங்க சீக்கிரமா. எந்த பள்ளிக்கூடத்துக்குமா போகணும்? ஏட்டி அதான் டீ ஸ்கூலு. நல்லா ஸ்கூல் வந்துச்சுடமா. ஏட்டி நாங்கள்லாம் அப்படி தான் சொல்லுவோம், சும்மா எதையாவது குறை கண்டுபிடிக்கணும்னு வந்து இருக்காது. ஓ சரி, வளவலன்னு பேசாமல் கிளம்புங்க. எப்போ இந்த பிள்ளைகிட்ட ஒன்றும் பேச முடிய மாட்டேங்குதுமா. எதையாவது குறை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குதுங்களே தவிர அது இதுக்கு வேலையை பார்ப்போன்னு இருக்க மாட்டேங்குது. இப்போ நம்மளை கிண்டல் வச்சு இதுகளுக்கு ஆக போகிறது என்ன? என்னக்கா பிள்ளைங்க நேற்று ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்துருச்சுங்களா? ஆமாட்டி, முதல் நாள் போயிட்டு வந்துருச்சுங்க. இப்படி ஸ்கூலில் நல்லா இருக்காமாங்க்கா? ஆமாம், ரெண்டும் நல்லா இருக்கு, நல்லா போச்சுங்கன்னு தான் சொல்லிச்சுங்க. போக போக தானே தெரியும் எப்படி இருக்குன்னு. அதுவும் சரிதான். நெட்டாளி எங்கள் ஆளக்கானோ வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டா, ஆனாலும் ஏதோ செய்கிற மாதிரி தான் பில்டப் கொடுத்துட்டே கிடப்பா. இந்த வந்துட்டா பாரு. யாருக்கா? நான் தான், வேற யாரு? வாட்டி, இப்போ தான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், நீ ஏன் வந்துட்ட? உனக்கு ஆயுஷ் 100 ரூபா. எனக்கு ஆயுஷ் 100லாம் வேணாம், 99 போதும். அந்த ஒரு வருஷத்தை நீங்கள் வேணாம் வச்சுக்கோங்க. என்னை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படியும் நல்ல விதமாக பேசியிருக்க மாட்டீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கழுவி கழுவி ஊற்றிருப்பீங்க. சரி போங்க. ஏட்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லாட்டி, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம், உன்னை பற்றி ஆளை காணாமன்னு தான் கேட்டுட்டு இருந்தோம். ஆமாம், நீங்கள் இது சொன்னோடனே நான் நம்ப போகிறேன். போங்கக்கா. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் என்னை பற்றி நீங்கள் கழுவி கழுவி ஊற்றிருக்க மாட்டீங்க. ஏன்ட்டி இவ்வளோ நேரம் ஆளையே காணோம்? இது வேறு ஒன்றும் இல்லைக்கா, முந்த நாள் பரீட்சைக்கு போனேன்ல, ஒரு 2 நாளாக உட்காந்து நைட்டும் பகலுமா படித்தேன். அதான் தூக்கமாக வந்துச்சு, காலையிலேயே உறங்கிட்டேன் பார்த்துக்கோங்க. காலை சாப்பாடு சாப்பிட்டோன்னே தூக்கம் வந்துடுச்சு, அதான் கொஞ்சம் நேரம் உறங்கிட்டு அப்புறம் எந்திரிச்சு வந்தேன். எங்கே நீங்கள் 2 பேரும் போயிருப்பீங்களோ நினச்சி பயந்துகிட்டே வந்தேன். நல்ல வேலை இருக்கீங்க. ஆமாம், இது பெரிய கலெக்டர் மீட்டிங்கு, நாங்கள் முடிஞ்சு போக போகிறோம். ஏன் நீ வேறு போட்டியான்ட்டு. கலெக்டர் மீட்டிங்னா கூட என்ன நடந்துச்சுன்னு யார்ட்டையாவது கேட்டுக்கிடலாம்க்கா. இங்கே நடக்கிற மீட்டிங்கை நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? கேட்டு பெரிய என்ன ராணுவ ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்கோம், சும்மா எப்பயும் போல தானே கதை வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்னத்தை ஒன்றை சொல்லணும் நாங்கள்? என்ன நெட்டவழி அப்போ வேலை கிடச்சிரும் போல என்ன? ஆமாக்கா, கிடச்சா நல்லா தான் இருக்கும். சரி பார்ப்போம் நமக்கு கிடைக்குதா இல்லையான்னு. கேட்டி நல்லா எழுதிருக்கியா? தமிழில் மார்க் எவ்வளோ வரும் உனக்கு? ஏக்கா தமிழில் எப்படியும் ஒரு 20-25 கேள்விக்கு கரெக்டாக பதில் கொடுத்துருப்பேங்க்கா. கேட்டி 20-25 உனக்கு எப்படி வேலை கிடைக்கும்னு நம்புகிற? அவன் 95-97 போட்டுட்டு நமக்கு கிடைக்குமா இல்லையான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இவன் 20-25 போட்டுட்டு இவன் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆள் மண்டையும் பாரு. ஏம்மா 20-25 மார்க் எடுத்தால் கிடைக்காத அவளுக்கு? ஏக்கா நீங்கள் வேறு, அதெல்லாம் நிறைய மார்க் எடுக்கணும்க்கா. இவ சும்மா வேறு தெரியாமல் எனக்கு சொல்லிட்டு இருக்கா. ஆமாக்கா, உங்களுக்கு பொறாமல், அதான் இப்படி பேசுகிறீங்க. ஆமாம், இவ வேலை கிடைக்கிறதுல நான் பெரிய ஆமைப்படுறேன். போடி என்கிட்ட.